இன்றைக்கி நம்ம எம்ஆர் வில்லேஜ் குக்கிங் சேனலில் சுவையான தேங்காய் பர்ஃபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த வீடியோ முழுசும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு தேங்காயை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி துருவி எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் அரைச்சிடாதீங்க, இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. கடாயில் 1 டீஸ்பூன் நெய் விட்டு 10 முந்திரியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். அதே கடாயில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்து சூடானதுக்கப்புறம் துருவி வச்சுருக்க தேங்காய் துருவில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது கூட சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு 2 கப் அளவு தேங்காய் துருவல் வந்ததால் நான் அதில் பாதி 1 கப்பு சுகர் சேர்த்துக்கிறேன். இதுவே நீங்கள் 3 கப்பு தேங்காய் துருவலாக இருந்துச்சுன்னா 1.5 கப்பு சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போ சுகர் கரையத்துக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். சுகர் நல்லா கரைஞ்சி வருது. அடிப்பிடிக்காத நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ சுகர் கரைஞ்சி பாகு பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ இது கூட 3 ஏலக்காயை நான் தட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஃபைனலாக நெய்யில் வறுத்து வச்சுருக்க முந்திரியை சேர்த்து கிளறி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ட்ரேயில் சுற்றியும் நெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு மாற்றிக்கலாம். இப்போ 30 நிமிஷம் ஆயிடுச்சு. இது நல்லா சூடாரி செட் ஆயிடுச்சு. இதை நம்ம பீஸாக கட் பண்ணிக்கலாம். நான் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், சுவையான சாஃப்டான தேங்காய் பருப்பி ரெடி ஆயிடுச்சு. இதை மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மறக்காமல் எம்ஆர் வில்லேஜ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.